திருவண்ணாமலையில் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குங்க ஐயா. சொல்லணும்னு நினைச்சா இரட்டைக்காடர் கூட தான் வாழ்ந்தார். இரட்டைக்காடர் சித்தர் வாழ்ந்தார். நல்ல ஒரு இதான ஒரு மகான், பெரிய மகான் அவரும். இரட்டைக்காடர் வந்து பெரிய மகான் இரட்டைக்காடர். அவர் வந்து பஞ்சம் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே ஆடை வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க. ஆடு வளர்த்து ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். நவக்கரங்கள் ஒன்று சேர்ந்து நவக்கரகமே வந்து அழிச்சிக்கிட்டு வரக்கூடிய தன்மையில் இருந்தது. அந்த அழிக்கக்கூடிய தன்மையை எங்கள் அப்பன் குருவாகி சித்தராகி வந்து அவருக்கு வந்து உபதேசிச்சார். நல்ல வந்து ஒரு குரு வேணும்னு நினைச்சவர் இரட்டைக்காடர். அந்த இரட்டைக்காடருக்கு வந்து அப்பன் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அவர் தோன்றினார். சரி, இவர் தான் நல்ல இதுன்னா நல்லா விழுந்து விழுந்து பணிகளை செஞ்சார். பணிவிடைகளை நிறைய செய்ய ஆரம்பித்தார். ஓசரிப்பு, அருமையான ஓசரிப்பை செய்தார் இரட்டைக்காடர் ஐயனுக்கு. ஐயனுக்கு செய்யும் பொழுது ஐயனே வந்து இது பண்ணி இவன் தான் நமக்கு நல்ல சீடன் என்று அவருக்கு எல்லா இதையும் உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். உபதேசம் பண்ணி விட்டுட்டு பண்ணிட்ட உடனே அவங்க ஐயா மறந்துட்டார். மறைந்த உடனே ஐயாவனுடைய ஆற்றல் இவருக்கு தெரிஞ்சு போச்சு. எப்பேற்பட்ட இதையும் அறியக்கூடியதை வந்து தன்மையை வந்து இரட்டைக்காடர் பெற்றிருந்தார் ஐயனர்களால். அந்த இரட்டைக்காடர் பெற்றதுனால பஞ்சம் வரப்போகுது, படும் பஞ்சம் அப்படின்ட்டு ஐயா படும் பஞ்சத்தில் நம்ம வந்து எதுவும் போகிறோம் அப்படின்னோடனே சேமையவும் வரகையும் ரெண்டையும் மண்ணில் பிசைஞ்சு செவத்தில் பூச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆடுகளை அப்பயே தெளிம்பாக இருக்கும் பொழுது ஆட்டை வந்து எருக்கையில திங்க பழக்கியிருக்காரு. எருக்கையில் திடீர்னு கொண்டு விட்டால் ஆடு வந்து எருக்கையில சாப்பிடாது. அந்த இரட்டைக்காடர் பண்ணதில் முன்கூட்டியே சாப்பிட வச்சார். அந்த பால்களை அவர் குடிச்சுக்கிட்டு இலைய திங்கக்கூடிய ஆட்டின் பாலை குடித்து வரக்கூடியவங்களுக்கு நல்ல உபசரிப்பு பண்ணி வாழ்ந்துட்டு வந்திருக்கார். இந்த 9 நமக்கரகம் திரும்பி மொத்தம் எல்லாத்துக்கும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் மொத்தம் நல்ல சிறப்பாக இருக்கிறானே, இரட்டைக்காடர் மொத்தம் சிறப்பாக இருக்கானே, எப்படி நம்ம போவோம் அப்படின்னு 9 நமக்கரகமும் வர்றாங்க. வந்து அவங்க 9 நமக்கரகம் வந்து பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஆட்டுப்பாலையும் அந்த சேமை உணவையும் கொடுத்து அப்போ ஓசரிக்கிறார். ஓசரிப்பதில் மிகப்பெரிய மகான் இரட்டைக்காடர். இரட்டைக்காடு சித்தர் வந்து அவ்வளோ பெரிய மகான். அதை கொடுத்தோன்னே அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியாக படுங்க ஐயா அப்படின்றாரு. ஆமாம் நல்லது அப்படின்னு படுக்கிறாங்க. அப்பன் ஆற்றலை பெற்றவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அலங்காமல் தூக்கி 9 பேர்த்தையும் ஒரு திசையில் மாற்றுறார். பஞ்சம் ஏற்பட்டு போயிருக்கக்கூடியதை ஐயன் கொடுத்த அருளால் ஒவ்வொருத்தரையும் ஒரு பக்கமாக மாற்றுறார். மாற்றின உடனே மீண்டும் மழையாக கொட்ட ஆரம்பிக்குது. சீற்றங்கள் எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. மாற்றங்கள் ஏறின உடனே திரும்பவும் செழிக்க ஆரம்பித்தது. அந்த ஒரு நிலையான ஒரு இதில் வாழ்ந்தவர் இரட்டைக்காடர் சித்தர். அந்த இரட்டைக்காடர் என்றும் இங்கே பக்தர்களோடையும் அடியார்களோடையும் அன்போடு அரவணைப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் அண்ணாமலையார். 18 சித்தர்களில் அவரும் ஒருவர். நல்ல அருமையான ஒரு இதாக இன்றைய வரை வாழ்ந்துகிட்டு இருக்கார். எங்களோடையும் இருக்கிறார். அன்பே சிவம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஐயா, இந்த கிரிவல பாதையில நிறைய மகான்கள் இருக்காரு. கண்டிப்பா அடிமுடி சித்தர் இருக்காரு, நிறைய இருக்காங்க ஐயா. அவங்கள பத்தி எல்லாம் சொல்லுங்க. அடிமுடி சித்தர் அவரும் ஒரு மகான் தான் ஐயா. அதே மாதிரி அகத்திய மாமுனி